ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஃபெப்ரவரி 25 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, அதிக மீன் உற்பத்தி செய்யும் மாநிலம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலாக இது 2023 ஃபினான்ஷியல் இயர் பேஸ் பண்ணது, 22-23 ஃபினான்ஷியல் இயர். இதை பேஸ் பண்ணி தான் அந்த நேற்று நடந்த ஒரு மீட்டிங்கில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டா தான் கொடுத்துருக்கேன். அப்போது அதிக மீன் உற்பத்தி செய்யும் மாநிலம் ஃபஸ்ட்டு பிளேஸ் எது அப்படின்னா ஆந்திரா, செகண்ட் வந்து குஜராத், தேர்டு ஒடிசா, ஃபோர்த்து வந்து பீகார். ஸோ இதை தான் சொல்லியிருப்பார். பீகார் வந்து டாப் 5 ஸ்டேட்ஸில் வந்து ஒரு ஸ்டேட்டாக இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி 5th பிளேஸில் நம்ம தமிழ்நாடு வந்து இருக்குது. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்டு பீகாரில் தான் இப்போ வந்து கொண்டு வந்த பட்ஜெட்டில் மேக்ஸிமம் ஆஃப் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பீகாருக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மக்கானா வாரியம் அப்படின்னு சொல்லி ஒரு இது, அதுவுமே ஒரு நட்ஸ் வகை தான், ஒயிட்டாக கொஞ்சம் உருண்டையாக இருக்கும். ஸோ அந்த மக்கானா வாரியம் அப்படிங்கிறது எங்கே அமைக்கப்பட இருக்குன்னா பீகாரில் அமைக்கப்பட இருக்குது. ஸோ அதையுமே நேற்று ரிமைண்ட் பண்ணியிருப்பார். இன்னொன்று என்ன அப்படின்னா, கிழக்கு பகுதியின் உணவு உற்பத்தி மையமாக எது மாற இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா பீகார். ஸோ அந்த அளவுக்கான திட்டங்கள் எல்லாம் அங்கே கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா FPO, ஸோ ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்தியாவில் நிறைய பிளேசஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதோட 10,000வது இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது எங்கே நிறுவப்பட்டிருக்கு அப்படின்னா சுகாரியா மாவட்டம். ஸோ இந்த சுகாரியா மாவட்டம் பீகாரில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி. ஸோ மெயினாக இதுக்கு தான் இந்த இதோட 19வது இன்ஸ்டால்மெண்ட் அப்படிங்கிறது நேற்று தொடங்கி வச்சாங்க. ஓகே, ஸோ அதுதான் அந்த பீகாரில் அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதுக்காக தான் அந்த மீட்டிங்கில் தான் இந்த விஷயங்களெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி அப்படிங்கிற திட்டம் எப்போ தொடங்கப்பட்டுச்சுன்னா 24 ஃபெப்ரவரி 2019 தான் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இந்த திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6,000 ரூபாய் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்பாங்க வருஷத்தில். 2000 சொல்லி 3 இன்ஸ்டால்மெண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி அப்படிங்கிறது. ஸோ இந்த திட்டம் ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோரக்பூரில், உத்தரப்பிரதேஷில் இருக்க கோரக்பூரில் தான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கப்பட்டிருக்கும். அடுத்தது மீண்டும் மஞ்சப்பை திட்டம். ஸோ இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா டிசம்பர் 23, 2021 நம்ம தமிழ்நாட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிளாஸ்டிக் எல்லாம் ஒழிச்சிட்டு ஃபுல்லாக நம்ம பேக் டு ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணுவோம், இந்த மஞ்சப்பையெல்லாம் தூக்கி தான் எல்லா இடத்துக்கும் போவோம், இல்லை வாங்குறதுக்கெல்லாம், திங்ஸ் வாங்குறதுக்கெல்லாம். ஸோ அந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக்கை ஒழிச்சு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீண்டும் மஞ்சப்பை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து தொடங்கி வச்சுருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக் இல்லா தமிழகம் அப்படிங்கிறது, பிளாஸ்டிக்கு தடை எப்போ விதிச்சிருப்பாங்க அப்படின்னா 2019 தடை விதிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ 2019 ஜான் 1 நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகே, ஸோ சென்ட்ரல் லெவலில், ஸோ மத்திய அரசு வந்து அந்த பிளாஸ்டிக்கு எப்போ பேன் பண்ணியிருப்பாங்க, அது எப்போலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு இது இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம் அப்படிங்கிறது நம்ம CM அவர்கள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும்னா மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு கீழே வரும். ஸோ நம்ம தமிழ்நாடு மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா 27 ஃபெப்ரவரி 1982 நிறுவப்பட்டுச்சு. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னையில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த டேட்டா என்விரான்மெண்டல் ரிலேட்டடாக படித்தாலும் அதை கம்ப்ளீட்டாக வந்து நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஓகே, அது ரொம்ப முக்கியம். அண்ட் ரீசெண்டாக கூட இந்த மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, க்ளீன் ஏர் ஆக்ட் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு எல்லாருக்கும் ஏர் ஆக்ட், வெறும் ஏர் ஆக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஃபெமிலியரான ஒரு விஷயம். 1980 கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது. பட் க்ளீன் ஏர் ஆக்ட், தூய காற்று சட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1970 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சுற்றுச்சூழல் ரிலேட்டடாக எந்த டேட்டா எங்கே பார்த்தாலும் அதை வந்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. அந்த இயர்ஸு, அந்த ஆக்ட் கொண்டு வந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது முதலீடு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2025. ஸோ இது எங்கே நடக்குதுன்னா மத்திய பிரதேஷில் தான் நடக்குது. ஸோ இதுலேயுமே நம்ம நரேந்திர மோடி அவர்கள் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நாட்டின் மக்கள் தொகையில் 5வது பெரிய மாநிலமாக எது இருக்குது அப்படின்னா மத்திய பிரதேஷ் தான் இருக்குது. ஸோ நம்ம நாட்டிலேயே அதிகமான பாப்புலேஷன் எந்த ஸ்டேட்டில் இருக்குன்னா ஃபஸ்ட் பிளேஸ் வந்து UPயில் இருக்குது. ஓகேவா?
ஸோ மக்கள் தொகை பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு எத்தனையாவது பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதே மாதிரி பாப்புலேஷன் டென்சிட்டி மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு 11th எக்கனாமிக்ஸ் புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதே போல் மத்திய பிரதேசம் வந்து 100% அவங்க இருக்க ரயில்வே துறை மின்மயமாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒற்றை கொம்பு காண்டாமிருகம். ஸோ ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அதிகமாக காணப்படுற ஒரு பார்க் எதுனா காசிரங்கா தேசிய பூங்கா தான். ஸோ இது எங்கே இருக்குன்னா அசாமில் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா, ஸோ மத்திய அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் வந்து நேற்று போயிருப்பார். ஸோ அங்கே அப்போ இந்த காசிரங்கா நேஷ்னல் பார்க் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பார். அண்டு ஸோ அதனால தான் இது நியூஸில் வந்திருக்கு. அண்ட் இந்த காசிரங்கா தேசிய பூங்கா அப்படிங்கிறது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1985 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ரயில்வேயில் கரியமில வாயு வெளியேற்றத்தை முற்றிலும் நிறுத்த இலக்கு எப்போ அப்படின்னா 2030. ஓகே, ஸோ 2030 ரொம்ப முக்கியம். நேற்று ஒரு டேட்டா வந்து கொடுத்துருப்பேன், காசநோய் அப்படிங்கிறது ரிலேட்டடாக. ஸோ 100 நாள் முன்னெடுப்பு திட்டம் இல்லையா, அது வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். ஸோ அதில் வந்து டிபியை ஒழிக்கிறதுக்கான இலக்கு எப்போ வச்சுருக்காங்கன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்போ 2025 தான் இலக்கு, டிபியை எராடிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் குளோபல் லெவலில் வச்சுருக்கிற டார்கெட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2030. ஸோ அதையும் அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ரயில்வே பற்றி நேற்று நம்ம ரயில்வே மினிஸ்டர் வந்து பேசியிருப்பார். அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 2026 உள்ள ரயில்வே வந்து இந்தியாவில் இருக்க எல்லா ரயில்வேஸும் 100% மின்சார மயமாக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அது எதோட முன்னெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான் அந்த மின்சார மயமாக்குறது. அடுத்தது அயன் டோம் ஸ்டைல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ இது யாரோடது அப்படின்னா இஸ்ரேலோடது. ஜஸ்ட் அது வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்தது இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். தீபகற்ப இந்தியாவில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நீல கன்னமுள்ள தேனி உண்ணியின் முதல் இனப்பெருக்க தளம். ஸோ இது என்ன அப்படின்னா ப்ளூ சீக்டு பி. ஓகே, ப்ளூ சீக்டு பி ஈட்டர், ப்ளூ சீக்டு பி ஈட்டர் அப்படிங்கிறது தான் இதோட பேர். இது வந்து ஒரு பறவை. ஓகேவா, ஸோ அந்த பறவை பாருங்கள், இதுதான் அந்த பறவை கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அழகாக இருக்கு இல்லையா, ப்ளூ சீக்டு. அதோட சீக்கெல்லாம் பாருங்களேன், அதோட கண்ணம், இந்த இடம்லாம் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. அதான் ப்ளூ சீக்டு பி ஈட்டர் அப்படிங்கிறது இதோட பெயர். ஸோ மறக்காது இல்லையா, ஃபைன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக எங்கே இதோட இனப்பெருக்க தளம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா கண்டிப்பாக கேட்பாங்க இந்த கொஷினு. ஆண்டி விளை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உப்பு தளம் தான். ஸோ இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி சதுப்பு நிலங்கள் அப்படின்னு ஒரு சதுப்பு நிலை ஏரியா இருக்குது. ஸோ அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இந்த ஆண்டி விளை இருக்குது. ஸோ அந்த பகுதியில் தான் இந்த நீல கன்னமுள்ள தேனி உண்ணி அதோட முதல் இனப்பெருக்க தளம் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பறவை வந்து எந்த குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னா தேனி உண்ணி குடும்பத்தை சார்ந்தது. இதோட பேர் வந்து மெரோபிடே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா யூரோப் கண்ட்ரீஸில் இருந்து அது ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு ஏரியாஸில் போகக்கூடியது. ஸோ வின்டர் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் இருக்குமாமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட இனப்பெருக்க தளம் அப்படிங்கிறது டெசர்ட் ரீஜியன்ஸில் இருக்கும், பாலைவன பகுதிகள் அந்த மாதிரி ஏரியாவில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போது நம்ம இந்தியாவில் இதோட இனப்பெருக்க தளத்தை ஃபஸ்ட்டாக ஆண்டி விளை நம்ம தமிழ்நாட்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது சர்வதேச ஆஸ்பெர்கர் தினம். ஸோ இது எப்போனா February 18 2007 இருந்து யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஆஸ்பெர்கர் தினம் அப்படின்னா என்னன்னா, ஆஸ்பெர்கர் அப்படிங்கிறது ஆட்டிசம் இருக்கு இல்லையா, ஸோ ஆட்டிசம்க்கு கீழே வரக்கூடிய ஒரு நரம்பியல் ரிலேட்டடான ஒரு நோய் தான். இந்த நோய்க்கான விழிப்புணர்வு தினமாக தான் இந்த தினத்தை அனுசரிக்கிறாங்க. அடுத்தது ஜிமோயர் பினாந்தினி நடனம். ஸோ இந்த ஜிமோயர் பினாந்தினி அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்டோட பாரம்பரிய நடனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் தான். ஸோ நம்ம இப்போ ரீசெண்டாக டெய்லி அசாம் பற்றின டேட்டாஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா பத்துயிசம் அப்படிங்கிற ஒரு மதத்தை அதிகாரப்பூர்வ மதமாக அறிவித்தது யார் அப்படின்னா அசாம் தான். ஸோ அங்கே இருக்க போடோலேண்ட் பீப்புளோட மதம் தான் இந்த பத்துயிசம் அப்படிங்கிறது. அதே மாதிரி அலி லிஹாங் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் வந்து மிஸ்ஸிங் அப்படிங்கிற ட்ரைப்ஸ், காணாமல் போன பழங்குடி
பழங்குடியினர் அந்த ட்ரைப்ஸோட நேமே அதுதான். ஸோ அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுறது தான் அந்த ஐ அலி லிகாங் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அது இல்லாமல் பிஹு அப்படிங்கிற ஒரு நடனம், அதுக்கப்புறம் சத்ரியா, ஸோ இது எல்லாமே அசாமை பிலாங் பண்ணது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்த ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் அதிகம் காணப்படக்கூடியது காசிரங்கா தேசிய பூங்கா. ஸோ அதுவுமே அசாமில் தான் இருக்குது. அதுக்கு வந்து 1985 யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ அசாம் பற்றி நிறைய டேட்டாஸ் இருக்குது, தெரிஞ்சுக்கணும். இதான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். அதிக மீன் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா. ஓகே, ஸோ எஃபிஓனா என்னன்னு பார்த்தோம். 10,000வது எஃபிஓ எங்கே நிறுவப்பட்டிருக்குன்னா சுகாரியா மாவட்டம் பீகாரில். பிஎம் கிசான் சம்மான் நிதி அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். மீண்டும் மஞ்சப்பை திட்டம் டிசம்பர் 23, 2021 தொடங்கப்பட்டுச்சு. முதலீடு உலக முதலீட்டாளர் மாநாடு 2025 மத்திய பிரதேஷில் நடக்குது. ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் காசிரங்கா தேசிய பூங்கா அசாம். ரயில்வேயில் கரியமில வாயு வெளியேற்றத்தை முற்றிலும் நிறுத்த இலக்கு எப்போனா 2030. அயன் டோம் ஸ்டைல் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இஸ்ரேல். தீபகற்ப இந்தியாவில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நீல கன்னமுள்ள தேனி உண்ணியின் முதல் இனப்பெருக்க தளம் எங்கன்னா ஆண்டிவிளை. ஸோ தமிழ்நாட்டில் தான் இருக்குது. சர்வதேச ஆஸ்பர்கர் தினம் எப்போனா February 18. ஜிமோயர் பினாந்தினி நடனம், இது வந்து எந்த ஸ்டேட்டோட பாரம்பரிய நடனம்னா அசாம். ஓகே, ஸோ இந்த பறவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் வந்து அந்த ப்ளூ சீக்டு பீட் ஈட்டர் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நான் எழுதுகிறேன். ப்ளூ சீக்டு பீ ஈட்டர் இதோட பெயர். ஓகே, மெராபிடா அப்படிங்கிற அந்த குடும்பத்தை சார்ந்தது. ஃபைன். ஸோ இதில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.